இன்னைக்கு மதுரையில இருந்தா பிழைக்க முடியாது, வெளியூருக்கு போற நிலைமை வந்தது. அப்போ மதுரையில தொழில் வளரணும், வேலை வாய்ப்பு கூடணும், பொருளாதார வளர்ச்சி வேணும்னா திமுக ஆட்சியெல்லாம் பிரயோஜனம் இல்லை. திமுக ஆட்சியிலையும் வளரும், அவன் குடும்பம் வளரும், எம்எல்ஏ குடும்பம் வளரும், மந்திரி குடும்பம் வளரும், ஸ்டாலின் குடும்பம் வளரும். நம்ம குடும்பம் வளரணும்னா நீங்க தாமரைக்கு தான் ஓட்டு போடணும். திமுக குடும்பம் வளர வைக்கிறது நமக்கு வேலையா, நம்ம குடும்பத்தை வளர்க்கறது நமக்கு வேலையா? எதுக்கு முக்கியத்துவம்? நம்ம குடும்பம், நம்ம பிள்ளை குட்டி நல்லா இருக்கும். அதனால 10,000 கோடி ரூபாய்க்கான தொழில் முதலீட்டை இங்க பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும் என்ற உத்தரவாதத்தை தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். 10,000 கோடி. மெட்ரோ ரயில் திட்டம் திமுகவினுடைய தவறான கொள்கைகளால வராம போச்சு. மதுரைக்கு மெட்ரோ ரயில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் என்கிற உத்தரவாதத்தை தருங்க. என்ன ஆட்சி இது? நம்ம கோயில், நம்ம மலை, நம்ம முருகன், நம்ம தீபம். உயர் நீதிமன்றம் சொல்லுது மலை உச்சியில தீபத்துள்ள தீபம் ஏத்தலான்னு சொல்லுது. அதை இந்து அறநிலையத்துறை கேட்க மாட்டேன்னு அப்பீலுக்கு போறான். மத்திய அரசு சொல்றதா? உயர் நீதிமன்றமே சொல்லுது. அப்ப நீதிமன்றம் சொன்னால் கூட தாமரை சின்னம் இங்கே வெற்றி பெற்றவுடன், எடப்பாடியார் முதலமைச்சரானவுடன் திருப்பரங்குன்றத்துல மலை உச்சியில தீபத்துள்ள கார்த்திகை தீபத்தை ஏற்றியே தீர்வோம்டா. ஏற்றியே தீர்வோம், ஏற்றிதான் தீர்வோம். கார்த்திகை வரைக்கும் கூட காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீயும் நானும் காத்திருக்கலாம். முருகனை காத்திருக்க வைக்கிற அவசியம், அந்த அதிகாரம் யாருக்கும் கிடையாது. எடப்பாடியார் பதவி ஏற்ற மறுநாளே அவருடைய அனுமதி பெற்று, அரசாங்கத்தின் அனுமதி பெற்று தீபத்துள்ள கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். இதை செய்தே தீர்வோம். தேர்தல் வாக்குறுதியிலே அதை சொல்லியிருக்கேன். இந்த வார்டு சம்பந்தமா 30 வாக்குறுதி 30வது வார்டுக்குன்னு நிறைய கொடுத்திருக்கிறாங்க, எழுதி கொடுத்திருக்கிறாங்க. சரி சாசாத்தான் கொடுத்திருக்கிறார். அழகர் இறங்குறாரு. ஆத்துல அழகர் இறங்குற இடத்துல ஒரு நாள் தான், 365 நாள்ல ஒரு நாள்ல அழகர் இறங்குறாரு. 364 நாள் அங்க சாக்கடை இறங்கு. அழகர் ஆத்துல இறங்குற இடத்துல கூட காப்பாற்ற முடியல, அந்த பகுதியை கூட காப்பாற்ற முடியல. பிஜேபி இங்க தாமரை சின்னத்துல வெற்றி பெற்றவுடன் அழகர் ஆற்றில் இறங்குற அந்த வைகை பகுதி அது தூய்மை ஜோனாக அறிவிக்கப்பட்டு, ஸ்பிரிச்சுவல் ஜோன், ஆன்மீக மையமாக அறிவிக்கப்பட்டு, அந்த பகுதியில் சாக்கடை கலக்காமல் வைகையின் புனித நீரில் அழகர் ஆற்றில் இறங்குவதற்கான ஏற்பாட்டை நாங்கள் செய்வோம் என்பதையும் தேர்தல் வாக்குறுதியாக சொன்னோம். இது கோடிக்கணக்கான பக்தர்களுடைய மனநிலை. சாக்கடை தண்ணீர் அழகரை இறக்கிட்டு போறது மக்கள், பக்தர்கள் மனசை புண்படுத்தும். இதையெல்லாம் செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமமுகவினுடைய கூட்டணியில இங்க பிஜேபி நிற்கிறது. மதுரை மாவட்டத்தின் 9 தொகுதிகளிலும் இரட்டலை சின்னத்தில் அதிமுக போட்டியிடுகிறது. மதுரை மாவட்டத்தின் 10வது தொகுதியான மதுரை தெற்கில பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் ஆதரவுடன், இரட்டை இலையின் ஆதரவுடன் தாமரை இங்கே போட்டியிடுகிறது என்பதை நான் மக்களுக்கு சொல்லணும். இங்க இருக்கிற அதிமுக வாக்காளர் பெருமக்களுக்கு எல்லாம் ஒரு வேண்டுகோள். நீங்க பூத்துக்கு போயிட்டு அந்த இவிஎம் மிஷினை பார்த்து ரெட்டலையை காணாம அப்படின்னு தேடக்கூடாது. பல அக்கா கேட்கறாங்க, ரெட்டலைதான் அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல, ரெட்டலையினுடைய ஆதரவுல தாமரை இங்க நிக்குது, தாமரைக்கு நீங்க ஓட்டு போடணும். ரெட்டலையை தேடக்கூடாது. 9 தொகுதியில் உள்ள பிஜேபி காரங்க அங்கே போய் தாமரையை தேடக்கூடாது. அங்கே தாமரையின் ஆதரவில் இரட்டை இலை இருக்கிறது. இந்த தொகுதியில் இரட்டை இலையின் ஆதரவுடன் தாமரை போட்டியிடுகிறது. 5 வினாடி தான் ஓட்டு போடுறோம். போறோம், ஒரு விரல் அப்படி தூக்க போறோம், தாமரையில் ஒரு அமுக்க போறோம். வரிசை எண் 1 தான் பிஜேபி, தாமரை, ராமசீனிவாசன் போட்டிருக்கோம். ஏன் சீரியல் நம்பர் 1ல போட்டிருக்கான்? 1ஆம் நம்பர்ல ஜெயிக்க போற கட்சி போட்டிருப்பே உள்ள அப்படின்னு சீரியல் நம்பர் போட்டா நம்ம தான் ஜெயிக்க போறோம். நம்பர் 1 கட்சி நம்ம தான். அதனால அதுல போய் அப்படியே ஒரு அமுக்கணும். 5 செகண்ட் தான் அமுக்கணும். அப்புறம் கையை எடுத்துடணும். அப்புறம் 2, 3 எல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்க கூடாது. அந்த வேலை நம்ம கிடையாது. பாத்தீங்கன்னா தெய்வ குத்தமாயிருப்பா சொல்லிட்டேன். தாமரை மட்டும்தான் பார்க்கணும், கண்ணுக்கு தெரியணும். ஒரு அமுக்கு அப்படி அமைக்கிட்டு வெளியில நான் ஓட்டு போட்டேன்னு சொல்லாதீங்க, தமிழ்நாட்டை காப்பாத்திட்டேன்னு சொல்லுங்க. திமுக இந்த திருட்டு கூட்டத்தில இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றி விட்டு நான் வாக்குச்சாவடி விட்டு வெளியில வந்திருக்கேன்னு சொல்லுங்க. 5 வினாடிகள் வாக்களிப்பதை உங்கள் வேலையாக வச்சுக்கங்க. 5 செகண்ட் நீங்க எனக்காக ஓட்டு போட்டா அடுத்த 5 வருஷம் உங்களை பார்த்துக்கிற வேலையை நான் செய்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நாம விரும்புற ஆளு இன்னாருன்னு விசிலுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா விரும்பாத ஆள் ஜெயிச்சிடும், ஓட்டு பிளவு ஏற்பட்டுரும். அதனால விஜய் கட்சி தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலும் வெற்றி பெற போவதில்லை, விஜய் உட்பட வெற்றி பெற போவதில்லை என்ற ரகசியத்தை
நான் இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கேயும் ஜெயிக்காது. அதனால நம்ம ஓட்டை திமுகவுக்கு எதிர்ப்பா போடுறேன்ட்டு அங்கே போய் போட்டு வீணடிக்காம அதை தாமரை சின்னத்துல போட்டு திமுகவை தோற்கடிக்க வேண்டும். மதிமுக தான் இங்க போட்டியிடுது. திமுக சின்னம் தான் கணக்கு. அதனால மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை இங்கே தோற்கடிக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டேன். தாமரை வெல்லட்டும், தமிழகம் தலைநிமிரட்டும்.